வயல்நாடு பகுதியில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் பகுதியில் இருந்து 100 கிலோமீட்டர் சுற்றளவு அதற்காக ஜெபிங்கள். ஒருமனப்பட்டு ஜெபம் தேவை. பிரிவின ஜெபத்துக்கு இடம் இல்லை. நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தால், அந்த தேசத்திற்காக மனம் திரும்பி நீங்கள் ஜெபித்தால், உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி ஜெபித்தால், கர்த்தர் நினிவேவுக்கு இறங்கினது போல உங்களுக்கும் இறங்குவார். 1,20,000 ஜனங்களுக்கு மேலாக அந்த பட்டணத்தில் இருந்தார்கள். அதே போல அந்த கோடநாடு பகுதியில் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்கள், தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் மனம் திரும்பணும். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொதோமு கோமோராவுக்கு செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்காமல் வெளிப்படுத்தினார். ஆபிரகாம், ஆண்டவரே, அந்த பட்டணத்துல 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று மீண்டும் 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 அவர் தொடர்ந்து ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறார். கேரளாவில் இருக்கிற நபர்கள், தேவ பிள்ளைகள், அந்த வயல்நாடு பகுதியில இருந்து 100 கிலோமீட்டர் 4 பகுதியில் அதற்கு நீங்கள் மனம் திரும்பி ஜெபித்தால் கர்த்தர் வரப்போகிற தீங்கில் இருந்து விலக்கி காப்பார். ஆதியாகமம் 18:17. அப்போது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியானதினால் அவனுக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினால் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கு தனக்கும் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சொதோமு கோமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினால், அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினால், அந்த தேசத்துல, அந்த வயல்நாடு என்ற தேசம், அந்த மாவட்டமோ இல்ல அந்த பகுதி, கொடிய பாவம், விபச்சாரம், சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, சொதோமு கோமோரா பட்டணத்துல எப்படி பாவம் பெரிதாக இருந்ததோ அது போல அந்த பகுதியில, கேரளால இருக்கிற என் அன்பு சகோதரர்களே, பாவம் கர்ப்பம் தரிக்கும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஒரு பட்டணத்துல ஒரு நீதிமான் உண்மையா இருந்தா அந்த பட்டணம் காக்கப்படும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். 10 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தால் நான் அதை அழிக்க மாட்டேன், நான் அதற்கு இறங்குவேன் என்று சொல்கிறார். அப்போ ஏன் அந்த பட்டணம் அழிவு ஏற்பட்டது அப்படின்னால், ஒரு 10 நீதிமான்கள் கூட அங்கே இல்லை. ஒரு பட்டணம் அழிவு ஏற்படுகிறது, சேதம் ஏற்படுகிறது என்றால் அந்த பட்டணத்துல நீதிமான்கள் இல்லை. ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன், கவனமா கேளுங்க. நார்த் இந்தியால நான் மிஷனரியாக ஊழியம் செய்கிறேன். தும்சூர் என்ற ஒரு சிட்டி இருக்கிறது. அந்த தும்சூர்ல ஒவ்வொரு ஒலியிலும் அந்த ஒலி வரும்போது எப்படியாவது 2 பேர் 3 பேராவது மர்டர் செய்வார்கள். அது என் காதுக்கு வந்து எட்டினது. நான் அந்த பட்டணத்தை பார்த்து பேசினேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக நான் இங்கே நிற்கிறேன், நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இனி இந்த பட்டணத்துல, இந்த ஒலியில ஒரு மனிதனுடைய ரத்தமும் சிந்தப்படக்கூடாது. சிந்தினால் கர்த்தர் உனக்கு சரி கட்டுவார். தும்சுரே என்று கட்டளையிட்ட அந்த பட்டணத்தை பார்த்து மறுநாள் நற்செய்தி வந்தது. அந்த நாள் ஒலியில ஒரு மர்டரும் நடக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக நான் சொல்லுகிறேன், கேரளாவில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியர்களே,
தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, நீங்கள் ஒரு பட்டணத்தில் இருக்கும்போது அந்த பட்டணத்துல உயிர் சேதம் வரக்கூடாது, பொருள் சேதம் வரக்கூடாது, இழப்புகள் வரக்கூடாது. ஏனென்றால் நீதிமானாய் இருந்தால் அந்த பட்டணத்தை கர்த்தர் காத்தருளுவார். மனுஷனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது அது அல்ல கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அங்கு நடந்த சில காரியங்களை நான் உணர்கிறேன். பெருமை, படிப்பு, செல்வம், ஐஸ்வர்யம் என்ற பெருமை. வயல்நாட்டில் இருக்கிற என் அன்பு சகோதரர்களே, பெருமை, மேட்டின்மை, அகந்தை, படிப்புல பெருமை, செல்வந்தம், எல்லாவற்றிலும் பெருமை வந்தது. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். வருகிற 25ஆம் ஆண்டுக்கு அந்த தேசத்துல மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு சேதம் வராமல் இருக்க வேண்டும் என்றால், நினிவே பட்டணத்தார் எப்படி 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் மிருக ஜீவன்களோடு உபவாசம் எடுத்து கர்த்தருக்கு முன்பாக நின்று மன்றாடினார்களோ, அதே போல தேவ பிள்ளைகள், நான் சொல்வது ஒரு கிறிஸ்தவர்கள் கூட வீட்டில் இருக்கக்கூடாது. ஒரு உபவாச கூட்டத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி அந்த 3 நாட்களும் நீங்கள் புசியாமல் குடியாமல் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு மனம் திரும்பி ஜெபிப்பீர்கள் என்றால், கர்த்தர் அந்த தேசத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, கேரளாவில் அத்தனை மாவட்டத்துக்கும் கர்த்தர் இரக்கத்தை செய்ய போறார். மீண்டும் ஒரு எழுப்புதல் கேரளாவிலிருந்து வரப்போகிறது. அநேக ஊழியர்கள், உண்மையுள்ள ஊழியர்கள், கர்த்தருக்காக உண்மையாக பண ஆசை இல்லாதவர்கள், பொருள் ஆசை இல்லாத ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். 2025 அநேக கேரளாவில் இருக்கிற அநேக ஊழியர்கள் புதிதாக உருவாக்கப்பட போகிறார். கர்த்தர் ஒரு ஓமையை கர்த்தர் சொல்கிறார். 9ஆம் மணி நேரத்திலிருந்து 6ஆம் மணி நேரம் வரை வேலை செய்தவனுக்கும் 1 ரூபாய் கூலி. அதே கடைசி நேரத்துல போய் 1 மணி நேரம் செய்தவனுக்கும் 1 ரூபாய் கூலி. இதற்கு அர்த்தம் என்ன என்றால், அநேகர் மாம்சத்துல ஊழியம் செய்து வெற்றி காண முடியல. 40 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம் செய்தும் பலன் இல்லை, ஊழியத்துல வளர்ச்சி இல்லை. ஆனால் 2025ஆம் ஆண்டுல கர்த்தர் உண்மையுள்ள ஊழியர்களை, பொருளாசை பணாசை இல்லாத ஊழியர்களை எழுப்பி ஒரே வருஷத்துல 100 கணக்காக 1000 கணக்காக ஜனங்கள் தேடி வருவார்கள். ஆவியானவர் பலத்த கிரியை செய்ய போறார். உண்மையுள்ளவர்கள், உத்தமமாய் நடக்கிறவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறவர்கள், யோபுவை போல இருக்கிறவர்களை கர்த்தர் கேரளா மாநிலத்துல அநேக மாவட்டத்தில் இருந்து கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்தியா முழுவதிலும் சென்று நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீர்கள், சபைகளை ஸ்தாபிக்க போகிறீர்கள். அதே போல இந்தியாவை விட்டு கடல் கடந்து செல்ல போகிறீர்கள், அங்கேயும் சபைகளை ஸ்தாபிக்க போகிறீர்கள். அதற்காக வழிகளும் இப்போது உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அநேகர் உங்களை வெளிநாட்டில் இருந்து உங்களை அழைக்கிறார்கள். ஐயா, இங்க வந்து சபைகளை ஸ்தாபிங்கள் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்பட்டு இருக்கு. உண்மையுள்ள ஊழியர்களே, ஆயத்தப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக இன்னும் தாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். உங்களுடைய ஊழியம் புதிய உடன்படிக்கையின் ஊழியமாக இருக்க போகிறது. இயேசுவின் ஊழியமாக இருக்க போகிறது. அற்புத அடையாளங்களும் நடக்கிற ஊழியங்களாக இருக்க போகிறது. மரித்தோரை எழுப்புகிற ஊழியமாக இருக்க போகிறது. திமிர்வாதக்காரர், சப்பானிகள், அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய ஊழியர்களை கர்த்தர் கேரளா மாநிலத்திலிருந்து எழுப்ப போகிறார். 2025 இந்த ஊழியர்கள் அத்தனை பேரும் 30 வயசுக்கு மேற்பட்டவர்கள். இயேசு எப்படி 30வது வயசுல ஊழியத்தை ஆரம்பம் செய்தாரோ,
3 வருஷத்துக்குள் அநேகரை சீசராக்கினாரோ அது போல உங்கள் ஊழியம் 3 வருஷத்துல எண்ண முடியாத அளவுக்கு உலகம் முழுவதிலும் ஆத்துமாக்கள் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். புதிய புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் உங்களுக்கு தந்தரல போகிறார். கேரளாவில் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கர்த்தர் இதை செய்ய போகிறார். அது ஏன் அப்படி செய்ய போகிறார் என்றால் 30-40 வருடங்களுக்கு முன்பாக அங்கிருந்த ஊழியர்கள் அவர்கள் ஜெபித்த ஜெபங்கள், கண்ணீர், உபாசங்கள் அதை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போட்டு விடு, அநேக நாட்கள் கழிந்து அது பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி இப்பொழுது வருகிற 2025ஆம் ஆண்டுல இந்த முன்னோர்களுடைய ஜெபங்கள், அந்த ஊழியர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வரப்போகிறது. சகரியா எப்படி குழந்தைக்காக ஜெபித்து அவன் மறந்து போனான், ஆனால் அவன் முதிர் வயது ஆன பிறகு காபிரியேலின் தூதன் இறங்கி உனக்கு ஒரு பிள்ளையை தரப்போகிறார் என்று சொன்னான். அப்போது அவன் சொல்கிறான், சகரியா, நான் கிழவனும் என் மனைவி கிழவியுமாயிருக்கிறார். தேவதூதன் சொல்கிறான், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறான். கேரளாவில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் தேசம் மீண்டும் ஒரு ஆவிக்குரிய தேசமாக, ஒரு பரிசுத்த தேசமாக, கனி கொடுக்கிற தேசமாக அந்த தேசம் கர்த்தர் மாற்ற போகிறார். அந்த தேசம் எப்படி மலைகளும் நிறைந்து காணப்படுகிறதோ அதே போல வருகிற ஊழியங்களும் அப்படிப்பட்டதாய் காணப்படும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருக்கு ஆயத்தமாயிருங்கள். ஏசாயா 40 கடைசி வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து கொண்டு எழும்புவீர்கள். நீங்கள் ஓடினாலும் இலைப்படிவதில்லை, நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. கேரளா மாநிலத்துக்காக அநேகர் படித்தவர்கள் வேலையை விட்டு முழு நேரமாக ஊழியத்துக்காக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஓ சந்தலா ரிமாலா கரலா சைகரவே. கேரளா மாநிலத்தை நான் பிளஸ் பண்ற ஆண்டவரே, கர்த்தர் அதை காத்தருளுவீராக. கர்த்தர் அதற்கு அக்கினி மதிலாய் இருந்து அதன் மத்தியிலே மகிமையாய் எழுந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஆமென்.